தமிழகத்தில் இனி விசாரணை மரணங்கள் நிகழாமல் தடுக்க காவல்துறையிடமிருந்து லத்தியை பிடுங்க வேண்டும், அதற்கான உறுதியான சட்டத்தை முதல்வர் இயற்ற வேண்டும் என தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியிருக்கிறார். திருப்புவனத்தில் அஜித்குமாரின் மரணத்திற்கு நீதி கேட்டு தேமுதிகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அஜித்குமாரின் மரணத்திற்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்றார். அண்மை காலமாக தமிழகத்தில் 24 லாக்அப் மரணங்கள் நிகழ்ந்திருப்பதாகவும், விசாரணையின் போது காவலர்கள் அடிக்கும் அதிகாரத்தை யார் கொடுத்தது என கேள்வி எழுப்பிய அவர், விசாரணை கைதிகளுக்கு நீதிமன்றம்தான் தண்டனை கொடுக்க வேண்டுமே தவிர காவல்துறை அல்ல எனவும், முதலில் காவல்துறையிடமிருந்து அரசு லத்தியை வாங்க வேண்டும் எனவும், அதற்கான உரிய சட்டத்தையும் முதல்வர் ஸ்டாலின் கொண்டு வர வேண்டும் என்றார். மட்டும் சற்றேறக்கூடிய 24 விசாரணை கொலைகள் நடந்திருக்கு, லாக்டவுன் டெத்ஸ் நடந்திருக்கு. அது தவறுங்க, இது மிகப்பெரிய ஒரு தவறு. நிச்சயமாக விசாரணை கைதிகளுக்கு இது மாதிரி ஒரு நிகழ்வுகள் நடக்கக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன். அந்த குடும்பத்திற்கு நியாயம் கிடைக்கணும், நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும். யார் தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த நிகிதா என்கின்ற பெண் சொன்னதின் பேர்ல தான் இவ்வளவு தூரம் பண்ணியிருக்காங்க. முதல்ல அவங்கள வர வச்சு என்ன நடந்தது என்பது உண்மையே அந்த அம்மா கிட்ட கேட்கணும். ஏன்னா அவங்க மேலேயே பல்வேறு குற்ற வழக்குகள் இருக்கு. அவங்க சொன்னது உண்மையா, ஏன் அவங்களுக்கு எல்லா போலீஸ் அதிகாரிகளும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க, இதன் பின்னணி என்ன என்ற முழு விவரமும் நீதி அரசர்கள் விசாரணையில இருக்கு, வெளியே கொண்டு வர வேண்டும். இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக சிபிஐக்கு இந்த வழக்கு மாற்றணும். அது மட்டும் இல்லை, நீதி அரசர்களே இதற்குரிய விசாரணையை நடத்தி நிச்சயம் அந்த அஜித்குமாருக்கு நியாயத்தை வழங்கணும். அதுதான் நான் சொல்றேன். இங்க பாருங்க, உண்மை வெளியே வரணுங்க. இன்னைக்கு எத்தனை சிபிஐ வழக்கு போயிருக்கு, எத்தனை உண்மை வெளியே வந்துருக்கு. அதனால என்ன சொல்றேன், சும்மா கட்டுடைப்பு நாடகமா சிபிஐ மறுக்கு நான் இல்லைன்னு சொல்ல. சிபிஐயோ சிபிஐயோ வாட் எவர் இட் இஸ், உண்மை நிலை துரிதமாக கண்டுபிடிக்கப்பட்டு தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும். அதுதான் தேமுதிகவினுடைய கோரிக்கை. தமிழக அரசுக்கும் முதல்வருக்கும் நாங்கள் கொடுக்கிறோம். அதைத்தான் நான் இப்ப சொல்றேன். யார் அவங்க நிக்கிதான்றது யாருங்க? அவங்க என்ன பின்னணி? அவங்க அம்மா கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அந்த அம்மா உடனே எல்லா உயர் அதிகாரிகள், போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் ஏன் லைன்ல அந்த பையனை அடிங்க, துன்புறுத்துங்க, நகை எங்கன்னு கண்டுபிடிங்க ஏன் சொல்றாங்க? அப்ப என்ன இருக்கு பின்னணியில? யார் அந்த அம்மா? யாரு முதல்ல? அதனாலதான் சொல்றேன், அவங்கள முதல்ல கூட்டு விசாரணை செய்யணும் நீதி அரசர். அந்த ஆக்சுவலி அன்னைக்கு என்ன நடந்தது என்று பல மர்மங்கள் இதற்கு பின்னாடி இருக்கு. அந்த மர்மங்க முடிச்சுகளை நிச்சயம் அவிழ்க்கணும். உண்மை நிலை மக்களுக்கு தெரியணும். அது ஏன்னா இன்னும் இது மாதிரி ஒரு மரணம் தமிழ்நாட்டில் எங்கும் நடக்கக்கூடாது. ஏன்னா எங்க நம்மளுடைய பத்ரகாளி அம்மன் கோவிலே இது நடக்குது. அப்படி என்ன இருக்குங்க? அறநிலைத்துறை என்ன பண்ணுது? காவல்துறை என்ன பண்ணிட்டு? தமிழக அரசு என்ன பண்றாங்க? இதுதான் ஒரு இதுவா? நிச்சயம் இதெல்லாம் தண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம், கண்டிக்கக்கூடிய இல்லை. அதுதான் நம்ம சொல்றோம். ஆட்சியில இருக்கிறவங்க தான் அதுக்கு ஸ்ட்ராங் ஒரு சட்டத்தை போடணும். நீதி அரசர்களும் ஒரு சட்டத்தை போடணும். சிசிடிவி கேமரா வச்சு விசாரணை நடக்கின்ற அந்த மையத்தை ஃபுல் சிசிடிவி கேமரா, அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு நடுநிலையாளர் இருக்குல்ல, அதுக்கு ஒப்படைக்கணும். அவங்க ஆய்வு செய்யணும். முதல்ல அடிக்கிறத நிறுத்தணும். இப்ப லண்டன்ல எல்லா போலீஸ் அதிகாரிகள் எந்த குற்றவாளியும் அடிக்கிறதை தடை செய்திருக்காங்க. அது போல ஒரு சட்டத்தை தமிழ்நாட்டிலையும் கட்டாயம் கொண்டு வரணும். உண்மையிலேயே அவங்க தப்பு செய்து வரலாம் இருந்தால் அதுக்குரிய தண்டனை நீதி அரசர்கள் கொடுக்கட்டும், ஜெயில போட்டுட்டோம். இன்னைக்கு தீவிரவாதியோ கொலை குற்றவாளியோன்னா அதுக்குரிய தண்டனை நீதி அரசர்கள் தரணும். இது விசாரணை தான். அது உண்மையா பொய்யான்னு தெரியும். யாரு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா அஜித்குமார் அடிச்சு கொள்றதுக்கு? அதனால இப்ப மீட்டிங்ல தான் பேசுனேன். இன்னைக்கு வீட்டு மன பட்டா கொடுக்கறதுனாலயோ, அந்த தம்பிக்கு வேலை கொடுக்கறதுனாலயோ இன்னைக்கு போன உயிர் திரும்ப வந்துருமா? சாரிமான்றாரு. இன்னைக்கு அந்த அம்மா குழந்தைய, அவங்க பையனை இழந்துட்டு நிக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு அந்த பையனை திருப்பி தர முடியுமா? முடியாது. அதனாலதான் நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு கன்சர்ன்ல தான் ஒரு சாரி சொல்றாரு. அது நம்ம தப்பா சொல்ல வேணாம். பட் இதுவே இறுதியா இருக்கணும். இதுவே இனிமேல் இந்த மாதிரி டெத்ஸ் நடக்கக்கூடாது, மரணங்கள் இது மாதிரி நடக்கக்கூடாது என்பதை முதல்வர் அவர்கள் ஸ்ட்ராங்கா இன்னைக்கு அவர் ஒரு ஜிஓ பாஸ் பண்ணி சட்டத்தை கொண்டு லட்டிய முதல்ல போலீஸ்காரங்க கையில வாங்கணும். விசாரணைக்கு அழைத்து போறவங்க முதல்ல அடிக்கிற உரிமையை பறிக்கணும். விசாரணை செய்யணும். உண்மையில் தப்பு பண்ணினா அவங்க ஜெயில போடணும்.
அதை விட்டுட்டு நீங்க லாக்டவுன்லயே லாக் பண்ணிட்டு கொண்டு போய் விசாரணை கைதியா இருக்கிறத அடிச்சு கொள்றது இங்க தவறுங்க. அது நடக்கக்கூடாது.